அன்பார்ந்த அனைத்து பெற்றோர்களுக்கும் வணக்கம். இந்த விஷயத்தை நான் ரொம்ப நாளாக மைண்டில் வச்சுட்ருக்கேன். என்னால் பேச முடியல. இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு ஆடியோவில் கூட பார்த்தீங்கன்னா, நான் பேக்கிங் ஃபுட்டை பற்றி நான் பேசியிருந்தேன். நிறைய பேக்கிங் ஃபுட்டு குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்லாம் பேசியிருந்தேன். நேற்று நான் வீட்டிலேருந்து ஒரு வேலையாக நான் வெளியே வரேன். ஒரு ஸ்கூல் விடுறாங்க. அந்த ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிற சின்ன பெட்டி கடையில் பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இருக்கிற சில கடைகளில் பார்த்தீங்கன்னா, நிறைய பேக்கிங் ஃபுட்டு பேரண்ட்ஸ் வாங்கி கொடுக்குறாங்க. நிறைய பேக்கிங் ஃபுட்டுன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, லேஸு, குர்குரே மாதிரி, இந்த பேக்கடு பிஸ்கட் மாதிரி ஸ்கூலில் ஒட்டி நிறைய வாங்கி கொடுக்குறாங்க. இந்த அவேர்னஸ் ரொம்ப நாளாக சிலர் மூலியமாகவோ இல்லை பல கம்பெனிகள் மூலியமாகவோ பேக்கிங் ஃபுட் அவாய்ட் பண்ணுங்கன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். பட் பேரண்ட்ஸ்க்கு அது புரிய மாட்டேது. குழந்தைகள் அடம் பிடிப்பாங்க, கேட்க தான் செய்வாங்க. இப்போ நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த ஸ்கூல் வாசலில் என்ன இருக்கும், நமக்கு நெல்லிக்காய் இருக்கும், மரவள்ளி கிழங்கு இருக்கும், அந்த மாதிரி ஐட்டங்கள் இருந்துச்சு. அப்புறம் தேன் மிட்டாய், கம்பரக்கட்டை அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வாசல் அந்த மாதிரி இல்லை. ஒரு விதத்தில் அது நல்ல விஷயம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். பட் நீங்கள் பண்ண வேண்டியது, உங்கள் பசங்க அடம் பிடிக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி பேக்கிங் ஃபுட்டு தயவு செஞ்சு வாங்கி கொடுக்காதீங்க. இன்றைக்கி எடுத்து மருத்துவ உலகத்தில் பார்த்தீங்கன்னா புற்றுநோய் வர்றதுக்கு காரணமே பேக்கிங் ஃபுட்டு. அதில் நிறைய விதம் நல்ல பேக்கிங் ஃபுட்டு கேட்டு அது மாதிரி நான் பேச விரும்பல. இந்த பிராண்டு நல்லாயிருக்கா, அந்த பிராண்டு நல்லா இருக்கான்னு நான் பேச விரும்பல. நான் சொல்ல விரும்புகிறது, பேக்கிங் ஃபுட்டு அது எதாக இருந்தாலும் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். வீட்டில் அதுக்கு பொதுவாக நீங்கள் பசங்களுக்கு ஈவினிங் வீட்டுக்கு வந்தோடனே சுண்டல் இல்லை கொலக்கட்டை மாதிரியோ, இல்லை பட்டாணி ஊற வச்சு கொடுக்கறது, பச்சைப்பயிறு ஊற வச்சு வெல்லம் போட்டு கொடுக்கறது, அந்த மாதிரி ஸ்நாக்ஸு, இல்லை நீங்களே வீட்டில் சிப்ஸ் போட்டு கொடுங்க. இல்லை அதை கூட உங்களுக்கு வேணாம், உங்களால் பண்ண முடியாதுன்னா நல்ல பேக்கரி, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க பேக்கரியில் சிப்ஸு, உருளைக்கிழங்கு சிப்ஸு, அதுவே நான் கூட தான் சொல்லுவேன். இருந்தாலும் இந்த பேக்கிங் ஃபுட்டுக்கு அது பரவாயில்ல. ஏன்னா 1 or 2 days தான் அவங்க அதை வச்சுக்குவாங்க. அதை ரொட்டேஷன்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. அட்லீஸ்ட் இதுக்கு அது நல்லாயிருக்கும். மரவள்ளி கிழங்கு சிப்ஸு இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நான் சொல்ல வர்றது, இந்த கண்டினியூஸாக பிஸ்கட்டு இந்த மாதிரி சிப்ஸ் ஐட்டம்லாம் பேக்கிங் ஃபுட்டுன்னு நான் சொல்ல வர்றது என்னென்னா, ஒரு பொருளை தயாரித்து அது இவ்வளோ நாள் வரைக்கும் அது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஃபுட்டை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள். உங்கள் குழந்தை நலத்தை நம்ம தான் பாதுகாக்கணும். தயவு செஞ்சு குழந்தைகளுக்கு சிறுதானியங்கள், வீட்டில் செய்யக்கூடிய உணவுகளை கொடுத்து பழகுங்க. 2வது, இது வெயில் காலம். பசங்களை அதிகமாக தண்ணி குடிக்கிறதுக்கு நீங்கள் மோட்டிவேட் பண்ணணும். சில பேர் தண்ணியே குடிக்காமல் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வராங்க, எஸ்பெஷலி கேர்ள்ஸு. இப்போ என்ன பண்ணணும், தண்ணியில் ஏதாவது புதினா போட்டுட்டு ஒரு நாள் கொடுத்து அனுப்புங்க, ஒரு நாள் ஏலக்காய் போட்டு கொடுத்து அனுப்புங்க. அந்த வாசனைக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு நமக்கு தோணும், மனசு கொஞ்சம் புத்துணர்ச்சிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பாருங்கள். ஸோ திரும்பவும் சொல்கிறேன், பேக்கிங் ஃபுட்டை குழந்தைகளுக்கு நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.